ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு பிடுங்க அந்த மல்லிப்பூ செடியை ரோஜா செடியை நான் நட போகிறேங்க. அது எப்படி நடுறேங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது 1-2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதனால் இப்போ நான் சருகு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த காஞ்சி போன இலைங்க. இது வந்து கம்போஸ்ட்டுங்க. நான் என் வீட்டிலே பண்ண கம்போஸ்ட்டு தான். நான் நிறைய மெத்தடில் பண்ணுவேன். இதுவும் ஒரு மெத்தடு. கிட்டத்தட்ட 4-5 மாதமாக என் கூடயே இருக்குது. தேவைக்கு எடுத்து போட்டுக்கிட்டு நான் அப்படியே வச்சுக்குவேங்க. இதுக்கு பார்த்தீங்களா, தேங்காய் நார் இப்போ நான் தூக்கி காமிச்சேன். எடுத்து காமிக்கக்கூடிய டைம் தெரிய மாட்டேங்குது. அது என்ன போட்டேன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோக்கு அது கருப்பாய் மக்கி போயிருக்குது, இறுகி போயிருக்குது. அது தொட்ட உடனே அது உதிருது. இந்த அளவுக்கு வச்சது எந்த அளவுக்கு கீழே தாழ்ந்து போயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் என்ன காய்கறி போட்டோம், என்ன வேஸ்ட்டெல்லாம் போட்டோம் நமக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த அளவுக்கு மக்கி இருக்குது. இப்போ பாருங்களேன், முட்டைத்தோடு முழுசாக போட்டிருக்கேன். அது தொட்ட உடனே உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா. நிறைய நாள் ஆனதுனால அப்படியே இருந்திருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் செடியை நட போகிறேன். இது மாடித்தோட்டம் க்ளீன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த மண்ணு தான். அந்த மண்ணை ஒரு பக்கெட்டில் நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த 3ஐயும் சேர்த்து தான் நான் செடி நட போகிறேன். வாங்க எப்படி நடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 10 லிட்டர் பிஸ்லரி கேனை கட் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு நிறைய ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஓட்டை பெருசாக போட்டு வச்சுருப்பேன். அதில் நம்ம இந்த மாடித்தோட்டம் க்ளீன் பண்ண இலைங்களெல்லாம் நான் கட் பண்ணி காய போட்டு வச்சுருந்தேன். அதே கொஞ்சம் கீழே சேர்த்துக்கிட்டேன். இப்போ சருகு போட்டுக்கிறேங்க. 2 பாட்டிலையும் சேமாக தான் போட்டு நிரப்பிக்கிறேன். அப்போ தான் தெரியும். கொஞ்சம் மண், இது நம்ம மாடித்தோட்டம் க்ளீன் பண்ண எல்லாம் அந்த மண்ணை தான் போடுறேன், கம்போஸ்ட் போடல. அந்த சருகு மேலே மண்ணை போட்டுக்கிறேன். நிறைய மெத்தேடில் நடுவேங்க. அதில் இதுவும் ஒரு மெத்தேடு. ஆனால் மண் இறுகக்கூடாது. நல்லா இறுகி போனால் செடிக்கு வேர் ஃப்ரீயாக போகாது. ஃப்ரீயாக போகலைன்னா செடி வளராது, அப்படியே குறுகி போய் நிற்கும். அதனால தான் அந்த மண் போட்ட பிறகு நான் கம்போஸ்ட் போடுறேன். அந்த காய்கறி வேஸ்ட்டுங்கள்லாம் அது நிறைய போடலைங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டேன். அப்புறமா திரும்பவும் சருகை தான் வாரி போட்டேன். அடுத்து மண்ணை போட்டேன் பாருங்கள். மண்ணை போட்டுக்கிட்டு அப்புறமா தான் செடியை நடணும். ஆனால் ஒன்று சொல்லுறாங்க, இந்த வெயில் சீசனில் நம்ம செடியை ரீபாட் பண்ணவே கூடாது. பெரிய தப்பு நான் பண்ணிகிட்ருக்கிறது. நீங்களும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோக்கு வெயிலாக இருக்குது. சில செடிங்க எல்லாம் பிழைச்சி வந்துக்கும், சில செடிங்க பிழைச்சி வந்துக்காது. இது நான் சும்மா தானே நட்டு வளர்ந்து வேர் விட்டு வந்த செடி. அதை நான் ரீபாட் பண்ணுறேன். ஏன்னா திரும்பவும் எனக்கு வரும் இதை மாதிரி செடிங்க. ஏன்னா இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா மாடித்தோட்டம். அதில் நிறைய கட்டிங்கெல்லாம் திரும்ப ஊனி வச்சுருக்கேன். வந்துடும் நிறைய செடிங்க எல்லாம். அதனால் நான் தைரியமாக நட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், நட்டு முடிச்சிட்டேங்க. மண் மேலே போட்டிருப்பேன். லாஸ்ட்டு காய்கறி செடியை நட்டுக்கிட்டு அடுத்து கொஞ்சோண்டு கம்போஸ்ட் போட்டு மண் போட்டு மூடிட்டேன். இவ்வளோ தான். வெயிட்டே இருக்காது. தூக்கி பார்த்தா அவ்வளோக்கு வெயிட் இருக்காதுங்க. நட்டு முடித்து தண்ணியும் ஊற்றி வெயிலில் வைக்க மாட்டேன். நிழலான ஒரு இடத்துல கொண்டு வச்சுக்குவேன். ஒரு வாரம் வச்சுருந்து இலையெல்லாம் வாடி போயிட்டு எங்கே திளில் வரும்னு காத்துக்கிட்டே இருப்பேன். திளில் வந்த பிறகு தான் எனக்கு பெருமூச்சு வந்த மாதிரி. அப்புறமா கொஞ்ச நாள் விட்டு அப்புறமா வெயில் எடுத்து வைப்பேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தண்ணி ஊற்றுற தண்ணி கடகடான்னு வெளியில் வரணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.